بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அன்பும் பேருதவியும் நம்மை எல்லாம் நல்வழிப்படுத்த வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கையை வெளிநின்று வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் நம் எல்லோரும் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாருக்கு நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு மார்க்க ஞானத்தை வழங்குவான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாக்குறுதிக்கு இணங்க ஜும்ஆவுடைய உரையின் வாயிலாக மார்க்க செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்தோடு நாம் எல்லாம் இங்கே ஒன்று உரிமை இருக்கின்றோம். இந்த நல்ல வேளையில் இங்கே பேசப்படக்கூடிய செய்திகளை பேசுகிற நானும் கேட்கக்கூடிய நீங்களும் இயன்ற அளவு நம்முடைய வாழ்வில் கடைபிடித்து வாழவல் அல்லாஹ் அருள் செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என் உரையை நான் துவங்குகிறேன். கொஞ்சம் முன்னால தள்ளி உட்கார்ந்துருங்க, பின்னால வரக்கூடிய மக்கள் வெளியே நிற்கிற மாதிரி சூழல் ஏற்படும். தொழுவு நேரத்தில் வரிசையை சரி பண்ணிக்கிறலாம். நல்ல முன்னால தள்ளி வந்துருங்க, பின்னால இடம் விட்டுருங்க. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் ஒவ்வொரு மனிதரும் பின்பற்றி வாழத்தக்க ஒரு சிறந்த முன்னோடியாக திகழக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து அல்லாஹ் பேசுகின்றான். லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமில் ஆகிர். யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பி இருக்கின்றார்களோ இப்படிப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கையில் அழகான முன்மாதிரி இருக்கிறது. அல்லாஹ்வை பின்பற்றக்கூடிய, அல்லாஹ்வை நம்பக்கூடிய, மறுமை நாளை நம்பக்கூடிய ஒவ்வொரு ஏகத்துவவாதிகளுடைய வாழ்க்கைக்கு மிக சிறந்த முன்னோடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் நபிகளாரை சிறந்த முன்னோடி என்று உஸ்வத்துன் ஹஸனா என்று சிலாகித்து பேசுகிறார். அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய வாழ்க்கை குறித்து, அவர்கள் இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள், எதற்கெல்லாம் அவர்கள் முன்னோடியாக திகழ்ந்தார்கள் என்பதை உலக மக்களுக்கு எடுத்துரைப்பதற்காக நம்முடைய ஜமாஅத்தின் சார்பில் 10 மாத கால செயல் திட்டமாக அன்னலாருடைய வாழ்க்கையில் அழகான முன்மாதிரி இருக்கிறது என்பதை எடுத்து சொல்வதற்காக ஒரு செயல் திட்டத்தை நாம் ஏற்படுத்தி இருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு இறை தூதராக, உலக மக்கள் போற்றக்கூடிய ஒரு தலைவராக திகழ்ந்தார்கள் என்பதை ஒவ்வொரு இஸ்லாமியனும் முதலில் விளங்கி வைத்திருக்க வேண்டும். உலக மக்களுக்கு நபிகளாரை பற்றி எடுத்து சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய, இன்றும் சொல்வதென்றால் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் இஸ்லாமியர்களை பற்றி சொல்கின்ற பொழுது லிதகூனு ஷுஹதா அலன் நாஸ், நீங்கள் தான் உலக மக்களுக்கு முன்னோடி என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ்வை நம்பக்கூடிய, மறுமை நாளை நம்பக்கூடிய ஒவ்வொரு இஸ்லாமியர்களை பார்த்தும் திருமறை குர்ஆன் சொல்கிறது லிதகூனு ஷுஹதா அலன் நாஸ், நீங்கள் உலக மக்களுக்கு முன்னோடியாக இருக்கின்றீர்கள். ஏன் தெரியுமா? வயகூன ரசூல் அலைக்கும் ஷஹீதா, உங்களுடைய வாழ்க்கைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் முன்னோடியாக இருக்கின்றார். நபிகளாரை முன்னோடியாக பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு இஸ்லாமியனும் உலக மக்களுக்கு முன்னோடி என்பதாக அல்லாஹ் சொல்கின்றார். அது உலக மக்களுக்கு முன்மாதிரியாக வாழ வேண்டிய ஒவ்வொரு ஏகத்துவவாதியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு ஏகத்துவவாதியும் நபிகளாரை பற்றி முதலில் நாம் சரியாக விளங்கியிருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
சிறந்த முன்னோடி என்று ஏன் குறிப்பிடுகின்றான்? உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் வாழ்ந்து மறைந்திருக்கின்றார்கள். உலகத்தில் எத்தனையோ மதத்தவர்கள் யாரையெல்லாமோ தலைவராக சிறந்த முன்னோடியாக பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். எத்தனையோ அறிவியலாளர்கள், கண்டுபிடிப்பாளர்கள், தத்துவ ஞானிகள் என்று எத்தனையோ உலகம் போற்றக்கூடிய தலைவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கும் நபிகளாருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது அவர்கள் எல்லாம் ஏதாவது ஒரு துறை சார்ந்த விஷயத்திற்கு முன்னோடியாக இருப்பார். எத்தனையோ தத்துவங்களை சொல்லியிருப்பார். உலகம் போற்றக்கூடிய எத்தனையோ தத்துவங்கள், எத்தனையோ அறிவியல் கண்டுபிடிப்புகள், இப்படி உலகம் போற்றக்கூடிய அளவிற்கு உலக மக்களுக்கு பயன்பெறக்கூடிய பல்வேறு விஷயங்களை, கண்டுபிடிப்புகளை தந்த எத்தனையோ தலைவர்களுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தோம் சொன்னா, ஒரு துறையில் சிறந்து விளங்கியவர் வேறொரு துறையில் தோல்வியை அடைந்திருப்பார். பெரும்பாலான தலைவர்கள் குடும்ப வாழ்க்கையில் தோற்றிருக்கின்றார்கள், தன்னுடைய பிள்ளைகளுடைய வளர்ப்பில் தோற்று போயிருக்கின்றார்கள். இப்படி எத்தனையோ உலகத்தில் வாழ்ந்து மறைந்த தலைவர்களை நாம் எடுத்துக் கொள்ளலாம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை எடுத்து பார்க்கின்ற பொழுது எல்லா துறைக்கும் சிறந்து விளங்கினார் என்று உலகம் போற்றக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதரின் வாழ்க்கை இருந்தது. அதனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உஸ்வத்துன் ஹஸனா, அழகான முன்னோடி என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சிலாகித்து பேசுகிறார். எதை சொன்னார்களோ அதன்படி தங்களுடைய வாழ்க்கையில் வாழ்ந்தார்கள். எதை உலக மக்களுக்கு எடுத்துரைத்தாரோ அதை தங்களுடைய வாழ்க்கையிலே முதன்மை மனிதராக கடைபிடித்து வாழ்ந்தார்கள். இப்படி எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறந்த ஆட்சி தலைவராக அல்லாஹ்வுடைய தூதர் திகழ்ந்தார்கள். அண்ணாவுடைய ஆட்சி எப்படி இருந்தது? பொதுவாக ஒரு மக்களை ஆளக்கூடிய தலைவன் அது எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் முன்னோடியாக சொல்கிறார். திருமலை குர்ஆனில் சூரத்து தௌபா என்கின்ற 9வது அத்தியாயத்தினுடைய இறுதி பகுதியை நீங்கள் எடுத்து பார்த்தால் இந்த தூதரை மக்களுக்கு அறிமுகம் செய்கின்றார். லக்கது ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான், இந்த தூதர் இருக்கிறாரே உங்களில் இருந்து உங்களுக்காக நான் தேர்வு செய்த தூதர். அவருடைய தன்மை என்ன? உலகத்தில் உள்ள எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் அவர்களிடத்தில் இருக்க வேண்டிய முதன்மை பண்பாக அல்லாஹ்வுடைய தூதரை சொல்வதன் மூலமாக உலக மக்களுக்கு இறைவன் சொல்கின்றான். இந்த தூதர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும், உங்கள் மீது பேராவல் கொண்டவராக இருந்தால் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், அந்த இறை தூதரை நம்பக்கூடிய இறைவனை நம்பக்கூடிய அந்த மக்கள் மீது பேராவல் கொண்டவராக, பேரன்பு மிக்கவராக, இந்த சமூகத்தில் ஒருவருக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையை தனக்கு ஏற்பட்ட பிரச்சனையாக உணரக்கூடியவராக இந்த தூதர் இருக்கிறார். ஒரு தலைவர் எப்படி இருக்கணும், ஒரு அரசியல் தலைவர், ஒரு நாட்டை ஆளக்கூடியவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்கின்றான். சமுதாய மக்களுடைய பிரச்சனையை நன்கு உணர்ந்தவராக, சமூகத்தில் ஒருவருக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை தனக்கு ஏற்பட்ட பாதிப்பாக உணரக்கூடியவராக ஒவ்வொரு தலைவரும் இருக்கணும். அப்படிப்பட்ட தலைவர் தான் நபிகளார். நான் உங்களுக்கு தேர்வு செய்த உங்களுடைய தலைவர், நான் உங்களுக்கு தேர்வு செய்த உங்களுடைய இறை தூதர் யார் தெரியுமா? உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனையை தனக்குள்ள பிரச்சனையாக, பாதிப்பாக உணரக்கூடியவர், அதை துடைப்பதற்காக, அதை போக்குவதற்காக பாடுபடக்கூடியவர் இந்த இறை தூதர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஆட்சி தலைவருக்கும் இருக்க வேண்டிய பண்பை அதற்கு எடுத்துக்காட்டாக நபிகளாரை குறிப்பிடுகின்றார். நபிகளாருடைய இயல்பான பண்பாக என்ன தெரியுமா? அவர் இஸ்லாத்தை மக்களுக்கு மத்தியில் அறிமுகம் செய்வதற்கு முன்னால், தன்னை தூதராக மக்களுக்கு மத்தியில் அறிமுகம் செய்வதற்கு முன்னால் நபிகளாருடைய இயல்பு பண்பாகவே என்ன இருந்தது? கதீஜா நாயகி அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் ஒரு பொழுதும் உங்களை இழிவுபடுத்தவே மாட்டான். ஒரு மனிதனிடத்துல இந்த தன்மைகள் இருந்தால் ஒரு பொழுதும் அவருக்கு இழிவு ஏற்படாது என்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதரே சிறந்த முன்னோடி. முதலில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து விட்டு ஒரு வகையான திடுக்கத்தில் நடுக்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கதீஜா நாயகி அவர்களை சந்திக்கின்ற பொழுது கதீஜா நாயகி அவங்க சொன்ன வார்த்தை, வல்லாஹி லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா, அல்லாஹ்வின் மீது ஆணையாக அல்லாஹ் ஒருபொழுதும் உங்களை இழிவுபடுத்த மாட்டார். ஏன் தெரியுமா? இன்னக லதஸிலுர் ரஹீம், நீங்கள் உறவை பேணுகிறீர்கள். வ தக்ஸிபுல் கல், பிறருடைய சுமையை நீங்கள் சுமந்து கொள்கிறீர்கள். வ துஈனு அலா நவாயிபில் ஹக்,
பிறருக்காக பாடுபடக்கூடிய, இல்லாதவர்களுக்காக நீங்கள் பாடுபடக்கூடிய, உழைக்கக்கூடியவர்களா இருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட சமூக சிந்தனை கொண்ட, சமூக அக்கறை கொண்ட, சமூகத்திற்காகவே பாடுபடக்கூடிய உங்களை அல்லாஹ் ஒருபொழுதும் இழிவுபடுத்த மாட்டார். நபிகளாருடைய இயல்பு குணமாகவே எது இருந்ததுன்னா, மக்கள் பணி செய்யக்கூடிய, மக்கள் தொண்டாடக்கூடிய, மக்களுடைய சிரமங்களில் பங்கேற்கக்கூடிய, அவருக்காக சம்பாதிக்கக்கூடிய, உழைக்கக்கூடிய ஒரு தன்மையாக நபிகளாருடைய தன்மை இருந்தது. இப்படிப்பட்ட பண்பு கொண்ட ஒருவரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தூதராக தேர்வு செய்திருக்கிறார். ஒரு ஆன்மீக தலைவராக, ஒரு அரசியல் தலைவராக இந்த சமூகத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதரை இறைவன் தேர்வு செய்தார். அப்ப ஒவ்வொரு ஆட்சி தலைவருக்கும் இருக்க வேண்டிய முதன்மை பண்பு சமூக நலனின் அக்கறை செலுத்தக்கூடிய, இந்த சமுதாயத்திற்காக பாடுபடக்கூடிய, அர்ப்பணிப்பு உணர்வு கொண்ட, தியாக உணர்வு கொண்ட உள்ளம் படைத்தவராக ஒரு ஆட்சி தலைவர் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்தவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க? முதலில் ஒரு சமூகத்தின் தலைவர் என்று சொன்னால் சமூக மக்களோடு ரொம்ப நெருங்கி பழகக்கூடிய, ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவராக ஒவ்வொரு தலைவரும் இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னை ஒரு ஆட்சி தலைவராக, ஒரு ஆன்மீக தலைவராக அறிமுகப்படுத்தினாலும் கூட மக்களை விட்டு என்றுமே ரசூலுல்லாஹ் தூரமாக இருந்ததே கிடையாது. மக்களோடு மக்களாக இருந்தாங்க. சாதாரணமாக மக்களை சந்திக்கக்கூடிய, யார் நபிகளாரை சந்திப்பதாக இருந்தாலும் இயல்பாக வந்து சந்தித்து விடலாம் என்ற அளவிற்கு மக்களோடு மிக நெருக்கத்தில் இருந்தார்கள். எந்த அளவிற்குன்னா, நபிகளார் யாரு என்று வெளியூரில் இருந்து வரக்கூடிய ஒருவருக்கு ஒரு தனிப்பட்ட அடையாளம் ரசூலுல்லாஹ் இருக்காது. அதாவது உலகத்தில் உள்ள எல்லா தலைவர்களுக்கும் தனி அடையாளம் இருக்குமா இல்லையா? அவரை பார்த்த மாத்திரத்தில் இவர்தான் இந்த சமூகத்தின் தலைவர் என்று சொல்லத்தக்க அளவிற்கு ஒரு அடையாளம் இருக்கும். ரசூலுல்லாஹ் அந்த அடையாளமே இல்லை. மக்களோட மக்களாக இருப்பாங்க. தெரியாதவர் யாரும் ஊருக்குள்ள வந்தாங்கன்னா உங்களை யார் முகமது என்று கேட்கக்கூடிய அளவிற்கு மக்களோட மிக சமீபமாக அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தாங்க. இன்றைக்கு தலைவர்களுடைய நிலை எடுத்து பாருங்க. இன்றைய தலைவர்கள் அவங்களுக்கு மக்களுடைய அறிமுகம்னா எப்ப தெரியுமா? முதல்ல ஒரு தொகுதியில ஒரு வேட்பாளராக தன்னை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது வருவார். அவரை பற்றி மக்கள் ரொம்ப சிலாய்த்து பேசுவாங்க. இதோ உங்களுக்கு மத்தியில் களம் இறங்குகிறார், உங்கள் குறை தீர்க்க, உங்கள் கஷ்டம் போக்க, இந்த மாவட்டத்தை மிக செழிப்பாக ஆக்க என்னெல்லாமோ சொல்லுவாங்க. சொல்லி உங்களுக்காக பாடுபடக்கூடியவர்கள், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடியவர் என்று அறிமுகப்படுத்துவார். திரும்ப அவர் எப்ப பார்க்க முடியும் தெரியுமா? அடுத்த எலெக்ஷன்ல தான் பார்க்க முடியும். இதுதான் இன்றைய ஆட்சி தலைவர்களுடைய மக்கள் தொடர்பு. ஏதாவது பிரச்சனையை முந்திட்டு அவரை போய் சந்திக்கிறார்கள், அவரை சாதாரணமா சந்திச்சிட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இன்றைய ஆட்சியாளர்கள் நிலை. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இல்லை. மக்களோட மக்களாக இருந்தாங்க. மக்களுடைய சிரமத்தை விளங்கியவர்களாக இருந்தாங்க. அதனாலதான் எல்லாருமே அல்லாஹ்வுடைய தூதரை சார்ந்தே உட்கார்ந்து இருந்தாங்க. பணக்கார ஏழை என்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் சமமாக எல்லா மனிதர்களோடும் அல்லாஹ்வுடைய தூதர் பழகினார்கள். குறிப்பாக ஏழை எளிய மக்கள் நபிகளாரை சார்ந்து இருந்தாங்க. ஏன்னா ஒரு ஏழையினுடைய சிரமம் என்னங்கிறது ரசூலுல்லாஹ்வுக்கு தான் தெரியும் என்பதை எங்க விளங்கி இருந்தாங்க. இல்லாதவர்கள், சிரமப்படக்கூடியவங்க, பொருளாதாரம் இல்லாதவங்க, சாப்பாட்டுக்கள் இல்லாதவங்க எல்லாருமே அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு கூட்டம், முதர் என்கின்ற ஒரு கூட்டம் ரசூலுல்லாஹ்வை சந்திக்க வராங்க. அவங்களுடைய கோலத்தை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் கண்கள் சிவந்து விட்டது. வறுமையினுடைய உச்சத்தில் இருக்கிறாங்க. அவருடைய ஆடை எல்லாம் கிழிந்து ஒரு பஞ்சத்தில் அடிபட்டு பஞ்ச பதாரிகள் சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஒரு நிலையுடைய தோற்றத்தில் ஏற்படுகிறது. ரசூலுல்லாஹ் இந்த கோலத்தை பார்த்துவிட்டு கண்கள் சிவக்க மக்களுக்கு ஒரு நிகழ்த்தினார்கள். இப்படிப்பட்ட ஒரு சமூகம் என்னுடைய ஆட்சியிலே இப்படிப்பட்ட ஒரு சமூகம் இருக்கின்றார்கள் என்று சொல்லி அங்கிருந்த மக்களுக்கு இவர்களுக்காக உதவி செய்யுமாறு சொன்னார்கள். இருந்த மக்கள் பெரிய பெரிய கோடீஸ்வரர்லாம் கிடையாது. இருந்த நபி தோழர்களும் கூட அவர்களும் அன்றாடம் காட்சிகளாக உழைத்து, அதாவது வாழ்வாதாரத்தை தேடி ஒவ்வொரு நாளும் வாழ்வாதாரத்தை தேடி தன்னுடைய குடும்பத்தை கழிக்கக்கூடிய அளவில் இருந்தார்கள். அப்படிப்பட்ட மக்கள் நபிகளாருடைய இந்த உரையை கேட்ட மாத்திரத்திலேயே ஒவ்வொருவரும் அவரவருடைய வீடுகளில் இருந்து வாரி வழங்கினார்கள் என்ற இந்த நிலையை பார்க்கும். ஒரு வறுமை இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்த திட்டம்தான் ஜகாத் என்கின்ற அந்த செல்வந்தர்களுக்கான அவர்களுடைய பொருளாதாரத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த வரி.
ரொம்ப சரியாக இருந்தாங்க. இன்றைக்கும் அரசாங்கம் எத்தனையோ வரிகளை போடுகிறார்கள். இந்த வரிகள் மூலமாக யார் முன்னேறாங்கன்னு சொன்னா அரசியல்வாதிகளும் அதிகார வட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்றால் வளர்ந்து கொண்டே இருக்கிறார்களே தவிர அந்த வரியை செலுத்தக்கூடிய அடித்தட்டு மக்கள் என்றுமே அடித்தட்டு மக்களாகத்தான் இருக்கின்றார்கள். தினக்கூலியிலிருந்து வசூல் செய்யக்கூடிய அந்த வரி பணம், அதனால் அந்த தினக்கூலி அவனுடைய வாழ்க்கை தரம் உயரவே இல்லை. இந்த தேசத்துல எவ்வளவோ வரிகள் மக்கள் செலுத்துகிறோம். நாம் வாங்கக்கூடிய அந்த பொருட்கள் ஒவ்வொன்றுக்கும் வரி செலுத்தப்படுகிறது. இன்றைக்கு பாத்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு, சில கடைகளை மூடிவிட்டாங்க. ஒரு சில கடைகள்ல இந்த சிலிண்டருக்கு தனியாக என்ன செய்யறாங்கன்னா சார்ஜ் பண்றாங்க. 10 ரூபாய் 20 ரூபான்னு சொல்லி சில ஹோட்டல்கள்ல அதுக்கு என்ன செய்ய ஏற்கனவே நிறைய வரிகளை மத்திய அரசாங்கம் போட்டிருக்கிறாங்க. அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல வேற என்ன செய்வாங்க? வியாபாரிகள் எங்க போவாங்க? அவன் என்ன செய்யறான்னு சொன்னா இந்த காசை சாப்பிட வரக்கூடிய மக்கள்கிட்ட என்ன செய்யறான்? வசூலிக்கிறான். கேஸுக்குன்னு தனியான ரேட்டு போடக்கூடிய ஒரு சூழல் தமிழகத்தில் உருவாகி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எதுக்கு சொல்றோம்னா எத்தனையோ வரிகள் இந்த மக்கள் மீது சுமத்தப்பட்ட போதிலும் கூட அது அந்த மக்களுக்கு பயன் தருகிறா என்று பார்த்தால் இல்லை. இந்த பணம் எங்க போகுது? இதன் மூலம் பயன்பெறக்கூடியவர்கள் யார்? இதன் மூலம் நாடு முன்னேறி இருக்கிறதா? நாட்டு மக்களுக்கு எதுவும் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறதா என்று பார்த்தா நிச்சயமாக இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்த இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய ஜகாத் என்கின்ற அந்த சட்டம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி காலத்தில் சரியான முறையில் வசூலிக்கப்பட்டது. இருக்கக்கூடியவர்கள் அவருடைய பொருளாதாரத்தில் 2.5% சரியான முறையில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எத்தனையோ செல்வந்தர்கள் இஸ்லாமியர்களா இருக்கக்கூடியவங்க ஜக்காத்து கடமையானவர்கள் எத்தனையோ பேர்கள் இருக்கிறாங்க. நபிகளாருடைய ஆட்சி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஒவ்வொரு சாதாரண நடுத்தர மக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட 50,000 60,000 ஜக்காத்து கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு நாம என்ன செய்யறது? அதை கொடுக்கிறது அல்லாஹ்வுக்கு பயந்து செயல்பட வேண்டும். என்னதான் இஸ்லாமிய ஆட்சி இல்லை என்றாலும் கூட இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய நாம் நம்முடைய பொருளாதாரத்தில் 2.5% ஏழை பொருள் இருக்கிறது, அதற்கு ஏழையுடைய உரிமை இருக்குன்னு சொன்னா அதை சரியா கொடுத்துடணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆட்சி காலத்துல வறுமை இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்காக கொண்டு வந்த அந்த திட்டம், இந்த திட்டம் எந்தெந்த நாடுகள் எல்லாம் சரியான முறையில் கையாளப்படுகிறதோ அந்த நாட்டில் வறுமை அடியோடு ஒழிக்கப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு இந்த மக்களுக்கு வாழ்ந்தார். ஒருவர் பசியோடு இருப்பது அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிகப்பெரிய பாரமாக இருக்கும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு வறுமையில்லா சமூகத்தை உருவாக்குவதற்கு பாடுபட்டவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மாத்திரமா அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய அந்த ஆட்சி, மக்களுக்கு என்று உருவாக்கப்பட்ட அந்த சட்டம், இது எல்லோருக்கும் சமமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்தாங்க. சட்டத்துல மக்களை பாதுகாப்பதற்காக வேண்டி மக்கள் செய்யக்கூடிய தவறுகளில் இருந்து அவர்களை பாதுகாக்குவதற்காக வேண்டி கொண்டு வரப்பட்ட அந்த சட்டம் இருக்குது. அத ஏழைக்கு ஒரு மாதிரி, வலியவனுக்கு ஒரு மாதிரி, எளியவனுக்கு ஒரு மாதிரி என்கின்ற நிலை இல்லாமல் சமமாக கையாண்டார்கள். ஒரு சமமான நீதி வழங்கிய ஆட்சி தலைவர் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் யாரையும் காட்ட முடியாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போகிறது என்றெல்லாம் பேசுறாங்க இல்லையா? எதிர்கட்சி ஆளுங்கட்சியுமே வைக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போச்சு, பெரிய குழப்பங்கள், கொலை கொள்ளை கற்பழிப்பு எல்லாம் சர்வசாதாரணமா போய்விட்டது. காரணம் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? இந்த சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போவதற்கான முதல் காரணம் என்ன தெரியுமா? சட்டம் எல்லோருக்கும் சமமாக பார்க்கப்படவில்லை, வழங்கப்படவில்லை. நீதி எல்லோருக்கும் சமமாக வழங்கப்படுவதில்லை. எங்கெல்லாம் நீதி சமமாக செலுத்தப்படவில்லையோ அங்கெல்லாம் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுத்தான் போகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆட்சியில சம நீதி வழங்கினார்கள். எல்லோருக்கும் ஒரே மாதிரியான சட்டம். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆட்சி காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் இருந்தாங்க, நபிகளாருடைய சமயத்தை சார்ந்த இஸ்லாமியர்களும் இருந்தார்கள். நபிகளாருடைய சமயத்தை ஏற்றுக்கொள்ள இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத நெருப்பு வணங்கிகள், சிறை வணங்கிகள், யூதர்கள், நசாராக்கள் என்று பல சமயத்தவர்களும் இருந்தார்கள். எல்லோரிடத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நீதி செலுத்தினார்கள்? இன்றைக்கு அந்த நீதி இந்திய தேசத்தில் வழங்கப்படுகிறதா? இந்திய ஆட்சியாளர்களால் வழங்கப்படுகிறதா என்று பார்த்தால் இல்லை. இப்படி இல்லைன்னு சொன்னா கண்டிப்பாக அந்த தேசத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டுத்தான் போகும்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய ஆட்சி காலகட்டத்தில் ஒரு பெண்மணி உயர்குலத்தை சார்ந்தவர் என்று பேசப்படக்கூடிய இடத்தில் உள்ள ஒரு பெண்மணி திருடி விட்டாள் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சபையில இந்த பெண்மணிக்காக பரிந்து பேசுவதற்கு சில சஹாபாக்கள் முன் வர்றாங்க. அது அல்லாஹ்வுடைய தூதருக்கு யார் மிக நெருக்கமானவர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிக அன்பை பெற்றவர் யார் என்றெல்லாம் பார்த்து நபிகள் நாயகத்தில் பேசுவதற்கு அனுப்புகிறார்கள். இவருக்கு இந்த சட்டத்தை நிறைவேற்றக்கூடாது, திருடினால் கையை வெட்ட வேண்டும் என்பது இஸ்லாமிய சட்டம். இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடாது, இந்த பெண்மணிக்கு நடைமுறைப்படுத்தக்கூடாது என்பதற்காக பேசுவதற்கு முன்வருகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய கண்கள், அல்லாஹ்வுடைய தூதரின் கண்கள் சிவந்து விட்டது. அல்லாஹ்வுடைய சட்டத்தில் நீங்கள் பரிந்து பேசுகிறீர்களா, அதில் சலுகை எதிர்பார்க்கிறீர்களா என்பதாக கடுமையான முறைகளை கண்டித்து விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை தெரியுமா? லோ அன்ன ஃபாத்திமா பின்த் முஹம்மத் ல ஷரிகத், என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடினாலும் லக்கதஅத்தியதஹா, அவருடைய கரத்தை நான் வெட்டுவேன். எல்லாருக்கும் ஒரே நிலைதான். என் குடும்பத்தை சார்ந்தவளாக இருந்தாலும் சரி, என் சமூகத்தை சார்ந்த அந்த மனிதராக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் சமமான நீதி என்னுடைய ஆட்சியில் வழங்கப்படும் என்று அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்ந்தார்களே. இந்த தேசத்தில் அப்படிப்பட்ட நீதியை நாம் எதிர்பார்க்க முடிகிறதா? சிறுபான்மையின மக்களுக்கு ஒரு பாதிப்பு என்று சொன்னால் நீதிமன்றத்தை நாடுகின்ற பொழுது நமக்கென்று உரிய நீதி வழங்கப்படுகிறதா? இந்த தேசத்தில் எத்தனையோ உதாரணங்களை சொல்லலாம். சிறுபான்மையின மக்களுக்கென்று தனியான ஒரு நீதியும், பெரும்பான்மையற்றவர்களுக்கு, உயர் ஜாதியினவர்களுக்கு, இன்னும் சொல்ல போனால் ஆளும் வர்க்கத்தினர்களுக்கு என்று தனியான ஒரு நீதி, இப்படிதான் இந்த தேசத்தில் வழங்கப்படுகிறது. திருப்பரங்குன்ற விவகாரம் நமக்கு எல்லாம் தெரியும். அதுல தர்கா இருக்குது, கோயில் இருக்கிற அந்த மலையில திடீரென்று ஒரு பிரச்சனை, நூற்றாண்டு காலமாக எந்த பிரச்சனையும் கிடையாது, திடீர்னு ஒரு பிரச்சனை உருவாகுது. இந்த பிரச்சனையை உருவாக்கியவர்கள் யார்? இந்துத்துவா சக்திகள், பாமர இந்துக்கள் அல்ல. இந்த தேசத்தை பிரித்தாள வேண்டும் என்று எண்ணக்கூடிய ஒரு சில தீய சக்திகளால் ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. அதற்கு வழிவகுத்தவர் யாரும் சொன்னா சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள். இவ்வளவு நாள் வரைக்கும் இந்த பிரச்சனை இல்ல, இந்த பிரச்சனை நான் ஏற்பட விடமாட்டேன் என்று அங்கே தடுத்திருக்கலாம். அது ஒரு பிரச்சனையா ஆக்கி கடைசியில் நீதிமன்றத்திற்கு சென்று நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க? சிறுபான்மை இஸ்லாமியர்களுக்கு ஒரு தீர்ப்பு. அங்கு தர்காவில் என்ன செய்யக்கூடாது, கோழி அதாவது அறுக்கக்கூடாது, ஆடு அறுக்கக்கூடாது, வெட்டக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்ப்பு. காலங்காலமாக பன்னெடுங்காலமாக அதான நடைமுறையில் இருந்தது. அதை செய்யக்கூடாது என்று தீர்ப்பு வழங்குவதற்கு என்ன காரணம்? சட்டத்தில் அப்படியே இடம் இருக்கிறதா? அதற்கு ஏதாவது ஒரு சட்டத்தை உதாரணமாக காட்டி இந்த சட்டத்தின் அடிப்படையில் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டதா? ஒரு சிலர்கள் இந்த தேசத்தை துண்டாட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு சிலர்கள் இதை எதிர்க்கிறார்கள் என்பதை தாண்டி வேற எந்த காரணம் இல்லை இந்த தீர்ப்புக்கு. நமக்கு சிறுபான்மையின மக்களுக்கு என்ன தீர்ப்பு? கோவில் அந்த மாதிரி வெட்டக்கூடாது, தர்காக்கள் வெட்டக்கூடாது. சரி, அவங்களுக்கு என்ன தீர்ப்போம்? நீங்கள் தர்கா இருக்கக்கூடிய பகுதியில் உள்ள அந்த எல்லைக்கல்ல நீங்க தீபம் ஏற்றலாம். அதாவது நீங்க போய், அதாவது இஸ்லாமியர்கள் நீங்க கோயில்ல போய் அறுக்கக்கூடாதுன்னு நியாயமானது, அங்க அறுக்கவும் இல்லை. அறுக்கிறது எங்கன்னா தர்கால அறுக்கப்படுகிறது, தர்கால் அறுக்கக்கூடாது. அவங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க தர்கா இருக்கக்கூடிய பகுதியில் உள்ள அந்த எல்லைகள் இருக்க அதுல போய் நீங்க தீபம் ஏற்றலாம். நேர் எதிர்முரணான ஒரு தீர்ப்பு வழங்கப்படுகிறது. இது ஒரே ஒரு உதாரணம், இது மாதிரி ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் சொல்லலாம். சிறுபான்மையின மக்கள் என்று சொன்னால், குறிப்பாக இஸ்லாமியர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு நீதி, பெரும்பான்மை மக்களுக்கு ஒரு நீதி, ஆளும் வர்க்கத்தினருக்கு ஒரு நீதி, பணம் படைத்தவனுக்கு ஒரு நீதி, ஏழைக்கு ஒரு நீதி என்று இந்த நீதியை சரியாக செலுத்தாமல் நீதி தவறுகின்ற பொழுது இந்த தேசத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போக மாத்திரமல்ல, ஒவ்வொருவரும் அவனுடைய சட்டத்தை தன் கையில் எடுக்கக்கூடிய நிலைமை ஏற்படும். அவருடைய தந்தை கொல்லப்பட்டு விட்டார் என்று ஒருவன் அநியாயமாக தன் தந்தை கொல்லப்பட்டிருக்கிறார், அவனுக்கு நீதி கிடைக்கவில்லை என்று சொன்னால் அவர் என்ன முடிவுக்கு வருகிறார்? என் தந்தை கொல்லப்பட்டு விட்டார், அநியாயமாக கொல்லப்பட்டிருக்கிறார், நான் நீதிமன்றம் சென்ற, உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், எல்லா நீதிமன்றங்களும் சென்ற போதிலும் கூட எனக்கு நீதி கிடைக்கவில்லை, எனவே என் தந்தையை கொண்டவனுக்கு நானே நீதியை செலுத்துகிறேன் என்று சொல்லி சட்டத்தை தன் கையில் எடுக்கிறான். கொலை ஏற்படுகிறது, ஆங்காங்கே அறிவால் விட்டு கொலை ஏற்படுகிறதா இல்லையா? இதற்கு என்ன காரணம்? சரியான நீதி வழங்கப்பட்டால் இந்த பிரச்சனை ஏற்படாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆட்சியில எல்லோருக்கும் சமமான நீதி வழங்கினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் சட்டத்தை தன்னுடைய கையில் வைத்திருந்தார்கள்.
அதுபோன்று இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த தேசத்துல ஊழல் லஞ்சம் பெருகி இருக்கிறத பார்க்கிறோம். இன்னும் சொல்வதென்றால் இன்னைக்கு அரசியல் களத்திற்கு வர்றதே எதற்காக வர்றாங்க என்றால் பெரும்பாலும் சம்பாதிக்கத்தான் வருகிறார்கள். சம்பாதிக்கத்தான் வர்றாங்க அப்படின்னு மிகப்பக்காக சொல்லவில்லை. ஒருவர் அரசியல் வருவதற்கு முன்னால் அவருடைய பின்புலம் என்ன, அவருடைய பொருளாதார நிலை என்ன, இந்த சமூகத்தில் அவர்களுக்கு இருந்த மதிப்பு என்ன என்பதை பாருங்கள். சாதாரணமாக ஒரு பகுதியினுடைய கவுன்சிலராக வருகிறார் என்று சொன்னால் அவர் வந்த பிறகு அவருடைய நிலை என்ன என்று பார்த்தாலே நாம் விளங்கி விடலாம் எதற்காக வருகிறார்கள். சமுதாயத்திற்கு சேவை செய்கிறோம், மக்களுக்கு தொண்டாற்றுகிறோம் என்று வரக்கூடியவர்கள் உண்மையில் அந்த எண்ணம் இருந்திருந்தால் அவங்க எல்லா நேரத்தினுடைய தரம் ஒரே மாதிரி இருக்கும். பாத்தீங்கன்னா லட்ச லட்சமா கோடி கோடியா சம்பாதிக்கிறார் மக்களை வைத்து. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி மக்கள்கிட்ட பல்வேறு வாக்குறுதியை சொல்லி மக்கள் மீது ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி விட்டு அது ஜெயிச்ச பிறகு என்ன செய்யறாங்கன்னா வேற ஒரு கட்சியில் போய் சென்றாங்க இல்லையா, விலை போய் விடுகிறாங்க, மக்கள் கொந்தளிக்கிறாங்க. யார் வரக்கூடாது என்று நம்ம நினைத்தோமோ அப்படிப்பட்டவர்களோடு கூட்டணி வைத்து விட்டார்கள் என்று கொந்தளிக்கக்கூடிய நிலை. ஏன் போய் சேர்ந்தான்? இவன் மக்களை ஏமாற்றி விட்டு மக்களை அடகு வைத்து மக்களுடைய ஓட்டை நம்பிக்கையின் அடிப்படையில் ஓட்டை பெற்றுவிட்டு மக்களுடைய அந்த வெறுப்புக்குரியவர்களோடு கைகோர்க்கக்கூடிய நிலை ஏற்படுவதற்கான காரணம் என்னன்னா இவன் சேர்த்து வச்ச சொத்து ஊழல் லஞ்ச பணம் எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்காக. எங்க போனா பாதுகாப்பு வரைக்கும் பார்க்கறான். தன்னை பாதுகாக்கிறதுக்கு, தன்னுடைய சொத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு எங்க இடம் இருக்கிறதோ அங்கே தேடிச் செல்கிறான். நம்மை நம்பி வாக்களித்த மக்களை ஏமாற்றுகிறோமே, இவர் ஏமாற்றப்படுகிறாரே, அடுத்த ஒரு முறை நம்ம இந்த மக்கள் வாக்களிப்ப எந்த சிந்தனையும் கிடையாது. எனக்கு தேவை இப்பொழுது என்னுடைய பணத்தை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், என் சொத்தை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அதற்காக எந்த நிலைக்கும் செல்வேன் என்கின்ற ஒரு சூழல் இன்று பெரும்பாலான அரசியல் பார்க்கப்படுகிறது. என்னுடைய பின்னணி என்ன? லஞ்சம், ஊழல், மக்களுடைய பணத்தை, வரி பணத்தை சுரண்டுவது. இதற்காகத்தான் பெரும்பாலும் அரசியலுக்கு வர்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பொழுதும் தன்னுடைய ஆட்சியில மக்களுடைய பணத்தை சுரண்டியதாக, இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மரணத்திற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து போறாங்க. அவங்க விட்டு சென்றது என்ன? எந்த தங்க காசு வெள்ளி காசு விட்டு போனாங்களா? இன்னும் சொல்வதென்றால் அவர்களுடைய அந்த உருக்கு சட்டையை அடமானம் வைத்தவர்களா நபிகளார் மரணித்தார்கள் என்கின்ற செய்தியெல்லாம் நம்ம பார்க்கிறோமோ இல்லையா? காரணம் என்ன? அந்த அளவிற்கு அவர்களுடைய உழைப்பு, தியாக, அர்ப்பணிப்பு எல்லாமே மக்களுக்காக. இன்னும் சொல்வதென்றால் நபிகளார் விட்டு சென்ற எதற்கும் அவருடைய குடும்பத்தில் யாரும் வாரிசில்லைன்னு சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்திற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதருக்கு யுத்தகளத்தில் கிடைத்த ஒரு கனிமத்து பொருள், போர்க்களத்தில் கிடைத்த ஒரு நிலம் இருந்தது. அதை வாங்குவதற்காக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்றாங்க? அபூபக்கர் சித்திக் அவர்கிட்ட சொல்றாங்க, அவருடைய தந்தையுடைய ஒரு நிலம் இருக்குது, அதை வாங்கிட்டாங்க, என் தந்தையுடைய சொத்து எது அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அபூபக்கர் சித்திக் எல்லாம் அவங்க எப்படி நடந்தாங்க? ஒரு ஆட்சி தலைவர் அவர் வாழக்கூடிய காலகட்டத்தில் என்ன வாக்குறுதியை மக்களுக்கு மத்தியில் அந்த வாக்குறுதியை சரியாக பேணக்கூடிய, அவருடைய ஆட்சி முறையை அவருடைய நேர்மையை, நீதியை சரியாக கடைபிடிக்கக்கூடியவராக அடுத்து வரக்கூடிய தலைமுறையில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர் இருந்தாங்க என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு அபூபக்கர் சித்திக் அவர்கள். ஃபாத்திமா கேட்கிறாங்க, அவருடைய தந்தையுடைய அந்த நிலத்தை தாங்க. அப்ப அபூபக்கர் சித்திக் அவங்க சொன்ன வார்த்தை, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வாழக்கூடிய காலகட்டத்திலேயே சொன்ன ஒரு வசியத் என்ன, எங்களிடத்தில் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? எனக்கு பிறகு நான் விட்டு சென்ற எதற்கும் என் வாரிசுகள் யாரும் சொந்தமல்ல, எல்லாமே அது பைத்துல் மக்கள் சொத்தும் இருந்தாங்க. நபிகளார் அவர்களுக்கு இருந்த ஒரு சில சொத்துக்கள் கூட தன்னுடைய மரணத்திற்கு பிறகு அதற்கு யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது என்கின்ற அளவில் ஒரு தலைவர், ஒரு ஆட்சி தலைவர் வாழ்ந்து மரணித்தார் என்று சொன்னால் இப்படிப்பட்ட சிறந்த எடுத்துக்காட்டு நபிகளாரை தவிர இந்த உலகத்தில் வேறு யாரையும் காட்ட முடியாது. அந்த அளவிற்கு அப்பழுக்கற்ற ஒரு வாழ்க்கை அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்து விட்டு சென்றார்கள். அது மாத்திரமா, தன்னுடைய ஆட்சியின் கீழ் பணியாற்றக்கூடிய மக்கள் தொண்டாற்றக்கூடிய ஒருவரும் மக்களை ஏமாற்றிவிடக் கூடாது, மக்களால் ஏமாற்றப்பட்டுவிடவும் கூடாது என்பதில் அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக இருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒருவர் ஜகாத்தை வசூலிப்பதற்காக நியமிக்கப்பட்ட ஒரு நபி தோழர் ஜகாத் பணத்தை வசூலிச்சுட்டு வர்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சபையில கொண்டு வைக்கிறாங்க, இதெல்லாம் ஜகாத்து, இது இன்ன மரியாதை கொடுத்தாரு, இது இன்னாருக்குரியது, இன்னாரு எல்லாத்தையும் வைக்கிறாங்க. வச்சுட்டு ஒரே ஒரு பகுதியில் உள்ள அந்த பொருளை மட்டும், பொருளாதாரத்தை மட்டும்
அதை தனக்கு பக்கத்தில் அருகில் வச்சுட்டு சொல்றாங்க, இது எனக்கு மக்கள் அன்பளிப்பாக கொடுத்தது. இதுவெல்லாம் ஜக்காத்து பொருள், மக்களிடத்திலிருந்து வசூலிக்கப்பட்ட வரி பணம், வரி பொருள். அது இது எனக்கு உரியது, இது மக்கள் எனக்கு அன்பளிப்பாக தந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்கள் சிவர்க்க மக்களை எல்லாம் அழைத்து, எல்லா மக்களையும் அழைத்து இவருக்கு ஒரு அறிவுரை சொல்கிறார். நான் இவரை ஒரு பணிக்காக நான் நியமித்திருந்தேன். அந்த பணிக்காக இவர் சென்றிருக்கிறார். மக்களிடத்திலே ஜக்காத்தை வசூலித்திருக்கிறார். ஜக்காத்தை வசூலித்தவர் ஜக்காத்து பணத்தை தனியாக வைத்துவிட்டு இன்னொரு பகுதியை தனக்கு மக்கள் அன்பளிப்பாக கொடுத்தது என்று சொல்கிறார். இவர் தன்னுடைய வாப்பா வீட்டில் அல்லது உம்மா வீட்டில் அமர்ந்திருந்தால் இந்த அன்பளிப்பு அவருக்கு வந்திருக்குமா? ரசூலுல்லாஹ் மக்கள்கிட்ட சொல்றாங்க, தன்னுடைய ஆட்சியின் கீழ் பணி செய்யக்கூடிய, மக்கள் தொண்டாற்றக்கூடிய ஒருவர் மக்களால் ஏமாற்றப்பட்டு விடக் கூடாது. அவர் யாரையும் ஏமாத்தல, ஏமாத்துறது நோக்கம் இல்ல. அவங்க சொன்னது உண்மை, சத்தியத்தை தான் சொன்னாங்க. அவருக்கு அன்பளிப்பாக எது கிடைத்தது அது அன்பளிப்பாக கிடைத்தது என்று சொன்னார்கள். ஆனால் அதை மக்களுக்கு மத்தியில் வெளிச்சம் போட்டு காட்டினார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இவர் பணிக்காக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய இவர் அன்பளிப்பு வாங்கிட்டு வர்றாருன்னா இந்த அன்பளிப்பு அவருடைய தாய் வீட்டிலோ தந்தை வீட்டிலோ உட்கார்ந்திருந்தா மக்கள் கொடுத்திருப்பாங்களா? மக்கள் கொடுத்தது எதற்காக? இவர் ஜக்காத்தை வசூலிக்கிறார் என்பதற்காக. இவர் கொடுப்பதன் மூலமாக, இந்த அன்பளிப்பு கொடுப்பதன் மூலமாக ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் இந்த மக்களிடத்தில் எந்த எதிர்பார்ப்பு ஏற்படலாம்? நாம இவருக்கு அன்பளிப்பு செலுத்தினால் நம்முடைய வரி பணத்தை நாம் கொடுப்பதை வாங்கிட்டு போயிடுவார் என்கிற நிலை ஏற்படலாமா இல்லையா? அந்த சிந்தனை அந்த நேரத்தில் நபி தோழருக்கு இல்லை. ஆனா எங்க கொண்டு விடுவோம் சொன்ன இந்த அன்பளிப்பு வாங்குறது எங்க கொண்டால் இது லஞ்சமா மாறும், இது ஊழலாக மாறும், இது மக்களை ஏமாற்றும், மக்களுடைய வரிப்பணத்தை மோசடி செய்யக்கூடிய இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் உலக மக்களுக்கு பட்டவட்டமாக வெளிச்சம் போட்டு காட்டினார்கள். இவரை நான் ஒரு பணிக்காக நியமித்திருக்க அவர் செய்த வேலையை பாருங்கள், இது செய்யக்கூடாது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இன்னைக்கு எங்க போனாலும் ஊழல், எங்க போனாலும் லஞ்சம். சாதாரண ஒரு ஸ்மார்ட் கார்டு விஷயமாக நாம் அங்க போனாலும் அங்கேயும் யாருக்காவது காசு கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படுது. இப்படி ஊழல் லஞ்சத்தில் மிதக்கக்கூடிய தேசமாக இந்த தேசம் இருக்கிறவருடைய பின்னணி என்ன? ஆட்சியும் ஆட்சியாளர்களும் நேர்மையாக நீதி மக்களுக்கு மத்தியில் சரியான நீதி வழங்கினால் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்படாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆட்சி முறை என்று நாம் எடுத்துக்கொண்டால் ஒரு நீண்ட நெடு விஷயங்கள், ஒவ்வொரு துறையிலும் ஆட்சி அதிகாரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இருந்தாங்க, மக்களுடைய வரிப்பணத்தை வசூலிப்பதில் ரசூலுல்லாஹ் எப்படி இருந்தாங்க, ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதார விஷயத்தை ரசூலுல்லாஹ் எந்த அளவு கவனம் செலுத்தினார்கள், விவசாயிகளுடைய நலனில் ரசூலுல்லாஹ் எப்படி அக்கறை செலுத்தினார்கள், மக்களுடைய கல்வியில் அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு அக்கறை செலுத்தினார். அப்படி ஒவ்வொரு ஆட்சி தலைவரும் தன்னுடைய ஆளுமை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சிறந்த முன்னோடியாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள் என்பதால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகளாரை இந்த அளவிற்கு ஸலாஹித்து பேசுகிறார். உஸ்வத்துன் ஹஸனா, ஒரு சிறந்த முன்னோடி இருக்கிறது. அந்த முன்னோடியை யார் பின்பற்றுகிறார்களோ இல்லையோ அவர்களை தூதராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு இஸ்லாமியனும் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்தாக வேண்டும். இஸ்லாமியர்களாக இருந்து கொண்டு அரசியல் களத்தில் ஈடுபடக்கூடிய ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் மற்றவர்கள் எப்படி இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதரை தூதராக நம்பக்கூடிய நான், நபிகளார் எப்படி சொன்னார்கள் அப்படி என்னுடைய ஆட்சியை அமைத்துக் கொள்வேன் என்று சொல்லி அல்லாஹ்விற்கு பயந்து நபிகளாருடைய முன்மாதிரியை இவர் கடைபிடித்தார் என்று சொன்னால் நம்முடைய செயல்பாட்டில் இஸ்லாம் வளரும், இஸ்லாம் ஈர்க்கப்படும். அதாவது அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், தகூனு ஷுஹதா அலன்னாஸ், நீங்கள் உலக மக்களுக்கு முன்னோடி அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் பின்பற்றினார், நபிகளாரை சரியான முறையில் அவருடைய எல்லா துறைக்கும் அவரை முன்னோடியாக நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் தான் உலக மக்களுக்கு முன்னோடி என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அப்படிப்பட்ட நபிகளாருடைய வாழ்க்கையை ஒவ்வொரு இஸ்லாமியனும் சரியான முறையில் விளங்கி தன்னுடைய வாழ்க்கையில் அதை கடைபிடித்து பிற மக்களுக்கும் எடுத்துரைக்க வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக உள்ள இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னல் ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அண்ணன் நபியே அழகிய முன்மாதிரி என்கின்ற செயல் திட்டத்தை உலக மக்களுக்கு எடுத்துரைப்பதற்காக
ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு தலைப்பில் நபிகளாரை பற்றி உண்டான செய்திகளை நாம் எடுத்து சொல்ல வேண்டும் என்று நம்முடைய மாநில தலைமை அறிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் அன்னலாரின் ஆட்சி முறை என்கின்ற நபிகளாருடைய ஆட்சி எப்படி இருந்தது என்பதை உலகத்தில் உள்ள ஆட்சியாளர்களுக்கும் இன்னபிற மனிதர்களுக்கும் எடுத்து சொல்வதற்காக இந்த மாதம் தொடர்ச்சியாக இது பற்றி உண்டான பிரச்சாரத்தை நாம செய்து வருகிறோம். இந்த பிரச்சாரத்தை செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய நாம் நபிகளாரை பற்றி முதலில் நாம் நன்கு அறிந்திருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சமுதாய மக்களை தன்னின்பால் அழைக்கின்றார்கள், தன்னுடைய கொள்கையின்பால் அழைக்கின்றார்கள். இப்படி அழைக்கின்ற பொழுது ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள், நான் உங்களை அழைக்கின்றேன். எப்படி அழைக்கின்றேன்? அலா சபீரி, ஒரு பாதையில் நான் தெளிவாக இருந்து அன ஒமனித்த பாணி, நானும் என்னை பின்பற்றக்கூடியவர்களும் இந்த பாதையை தெளிவாக விளங்கிக் கொண்டிருப்பவர்களே உங்களையும் அழைக்கின்றேன். அலா பசீரத்தில், நான் தெளிவாக இருக்கின்றேன். எந்த கொள்கையை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்கிறோமோ, யாரை பற்றி உண்டான விஷயத்தை மக்களுக்கு பிரச்சாரமாக எடுத்து சொல்கிறோமோ, அவரை பற்றி உண்டான ஞானம் அறிவு ஒவ்வொரு இஸ்லாமியனுக்கும் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தௌஹீத்வாதிகளும் நபி தோழர்களுக்கும் தன்னை பற்றி இந்த மார்க்கத்தை பற்றி தெளிவான ஒரு விளக்கத்தை சொல்லியிருந்தார்கள். அலா பஷீரத்தின், தெளிவாக இருப்பதுடனே அதை பிற மக்களுக்கு எடுத்து வைத்தார்கள். இன்றைக்கு நபிகளாரை பற்றி தெரியாத எத்தனையோ சமுதாயம் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை நம்பக்கூடிய இந்த இஸ்லாமிய சமூகத்திலேயே நம்ப வேண்டிய அடிப்படை இன்னைக்கு நம்புறாங்க. ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு இறை தூதர், அவர் எப்படியெல்லாம் நம்பணும் குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னை எவ்வாறு நம்ப வேண்டும் என்று அந்த மக்களிடத்தில் சொன்னார்களோ, அப்படிப்பட்ட நம்பிக்கை விஷயத்துல இஸ்லாமிய சமூகம் சரியா இருக்கிறா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை. இல்லை என்பதனுடைய நிலைதான் இன்றைக்கு பல கூறுகளாக இருக்கிறாங்க இஸ்லாமிய சமூகம். தொழுகையில வேற யாரையோ பின்பற்றுறாங்க. தொழுகை விதம் எனக்கு முன்னோடி சாஃபி, எனக்கு முன்னோடி ஹனஃபி. தொழுகைக்கு யாரையோ பின்பற்றுறாங்க. உலக காரியத்திற்கு யாரையோ முன்னோடியாக எடுத்துக் கொள்கிறார்கள். எனக்கு ரோல் மாடல் இந்த தலைவர் என்று சொல்லி கூத்தாடிகளை எல்லாம் தலைவனாக இன்றைக்கு பின்பற்றக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்கள் இருக்கிறாங்களே, காரணம் என்ன? நபிகளாரை பற்றி உண்டான அறிவு இல்லை. நாம் யாரை தலைவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், நமக்கு யார் தலைவன், நாம் யாரை பின்பற்ற வேண்டும், யாருடைய முன்மாதிரியை நம்முடைய வாழ்க்கையை செயல்படுத்த வேண்டும் என்பதை பற்றி உண்டான அறிவு இன்றைய இஸ்லாமிய இளைஞர்களுக்கு இல்லை. இபாதத்திலும் கொள்கையிலும் இன்னபிற விஷயங்களிலும் யாரை பின்பற்ற வேண்டும் என்கின்ற அறிவு பெரும்பான்மை இஸ்லாமிய சமூகத்துக்கு இல்லாதனுடைய விளைவுதான் மதகபின் பெயரால், தரீக்காக்களின் பெயரால், இன்னபிற பல்வேறு மூடநம்பிக்கைகளின் பெயரால் இந்த சமூகம் பிளவுபட்டு கிடக்கிறது. இந்த பிளவினுடைய பின்னணியே நபிகளாரை சரியாக விளங்கவில்லை என்பதை காட்டுகிறதா இல்லையா? அப்ப நபிகளாரை பற்றி முதலில் நாம் தெளிவாக விளங்குகிறோம். ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த கொள்கை என்ன, அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த அக்கீதா என்ன, அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த வணக்க வழிபாடுகள் என்ன, குடும்ப வாழ்க்கைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன எடுத்துக்காட்டி சொன்னார்கள், பிள்ளைகளுடைய வளர்ப்பு, படிப்பு போன்ற உலக விஷயங்களை ரசூலுல்லாஹ் நமக்கு எப்படி கற்றுத்தார் என்று சொல்லி முழுமையாக நபிகளாரை பற்றி அறிவதும் அதை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிப்பதும் பிறகு இந்த சமூகத்துக்கு எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. எனவே இந்த பொறுப்பை சரியாக உணர்ந்தவர்களாக அல்லாஹ்வுடைய தூதரை உண்மையில் நாம் நேசிக்கிறோம் என்று சொன்னால், உண்மையில் நாம் அல்லாஹ்வுடைய தூதரை நம்பியிருக்கிறோம் என்று சொன்னார், லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமில் ஆகிர, மறுமையினாலே உண்மையிலே நாம் நம்பியிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடாக இந்த தூதரை பற்றி உண்டான அறிவும் இந்த தூதரை நம்முடைய வாழ்க்கையில் முழுமையாக கடைபிடிப்பதிலும் வெளிப்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக வல்ல இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.